அலட்சியம். அந்த அலட்சியம் தான் நம்மளை தோற்கடிக்கும். அதே போன்று கூட இருந்தே குறிப்பெடுக்கிற சில துரோகியினால இருந்தும் 25 தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். தோல்வியில 2010 எதிர்கட்சி அவ்வளவு வர முடியல. எதிர்கட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய கர்நாடகா எதிர்கட்சி அவ்வளவு இல்ல வாய்ப்பை இழந்தது திமுக. அப்படி இல்லையே நம்ம 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு 75 இடங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக நம்ம வந்திருக்கிறோம். 42 தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டு நம்ம இழந்தோம். 126 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டு, 800 ஓட்டு, 1000 ஓட்டு, 1000 ஓட்டு, 42 தொகுதி நம்ம இழந்திருக்கிறோம். எதனால? இந்த அலட்சியம். அவர் ஜெயிச்சிருக்கோம். என்ன பண்றோம்? அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. இந்த முறை மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீது கடுமையான கோபம் இருக்கிறார், கடுமையான அதிருப்தி இருக்கிறார். எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஆட்சி மீது பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அண்ணா திமுக மட்டும்தான் போகுமா? நம்மளோட கோபமாக திமுக இந்த ஆட்சி ஊர்ல ஒரு கிளைகள் எல்லாம் பார்த்துருவோம். அவனே சொல்லி பண்ண முடிக்கிட்ட நீங்க தான் அந்த ஆட்சின்னு எங்களை பார்க்கறோமா சொல்றோம். எம்எல்ஏ மன தலைவர் திமுக பண்றாங்க பார்த்தா தானே அண்ணே உட்காரிங்க பார்த்துதான் சந்தோஷப்படுத்த சொல்ற வார்த்தை இது சத்தியம்.